இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. பாரதிக்கு கரண்ட் ஷாக் அடிச்சு பேச்சு மூச்சு இல்லாம கிடக்கிறப்பா. ஐயோ பாட்டி பாட்டி, நீங்க ஒன்றும் பதட்டப்படாதீங்க. பாரதிக்கு ஒன்றும் ஆகாது. நான் இன்னும் 5 நிமிஷத்துல வீட்டில் இருப்பேன். ஹலோ டாக்டர், நான் ஆதி பேசுறேன். என்னாச்சு? ஐயோ பாரதி, பாரதி என்னாச்சு பாட்டி? சத்தம் கேட்டு ஓடி போய் பார்த்தோம். கிச்சன்ல கீழே விழுந்து கிடந்தப்பா. பாரதி பாரதி, கண்ணை தொடங்க. ஆமா ஆதி, ஏதோ லூஸ் கனெக்ஷன்ல கரண்ட் பாஸ் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். அதான் ஷாக் அடிச்சிருச்சு. பாரதி, நாங்க பார்த்துட்டு உடனே தூக்கிட்டு வந்துட்டோம். பாரதி, நாங்க எழுப்ப முயற்சி பண்ணோம், ஆனாலும் கண்ணு திறக்க மாட்டேங்கிறா. பாரதி பாரதி. ஆதி, நான் கூட ஹாஸ்பிடலுக்கு போன் பண்ணி ஆம்புலன்ஸ் வர சொல்லிருக்கேன். ஆனா என்ன ஆச்சுன்னு தெரியல, அவங்களும் இன்னும் வரல. பாரதி, மித்ரா, அந்த ஆம்புலன்ஸ் என்ன ஆச்சுன்னு கேளுமா, இல்லன்னா ஆதித்த கார்லயே கூட்டிட்டு போயிடலாம். பாட்டி நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. நான் டாக்டருக்கு கால் பண்ணி விஷயத்த சொல்லிட்டேன். டாக்டர் வந்துருவாங்க. அப்போ இந்த கிழவிதான் ஆதிக்கு போன் பண்ணி சொல்லிருக்கா. பாரதி பாரதி, ஆதி சார், என்னாச்சு? டாக்டர், கரண்ட் ஷாக் அடிச்சிருச்சு. ஓ, டோன்ட் வரி ஆதி, ஐ வில் டேக் கேர். ஆதி, டோன்ட் வரி. பாரதியோட ஹார்ட் பீட், பல்ஸ் எல்லாமே நார்மலா தான் இருக்கு. ஆக்சிஜன் கூட நார்மலா தான் இருக்கு. நீங்க பயப்படுற அளவுக்கு எதுவுமே இல்ல. அவங்க கரண்ட் ஷாக் அடிச்சதுல தான் மயக்கமாயிருக்காங்க. அவங்க மயக்கம் தெளிஞ்சிரும். நான் இன்ஜெக்ஷன் கொடுத்திருக்கேன்ல, இன்னும் 5 மினிட்ஸ்ல நார்மல் ஆயிடுவாங்க. டாக்டர், இனி வேற எதுவும் பிரச்சனை இல்லைல்ல? பயப்படாதீங்க ஆதி, அவங்க ஷாக்ல தான் மயக்கமாயிருக்காங்க. நத்திங் டு வரி. இப்ப போட்டிருக்க இன்ஜெக்ஷன்ல அவங்க சீக்கிரமா கண்ணு முடிச்சிடுவாங்க. எனக்கு தெரிஞ்சு வீட்ல இருக்க எல்லாருமே அவங்கள பார்த்து பேனிக் ஆயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. இந்த மாதிரி ஷாக் அடிக்கிறப்போ கார்டியாக் அரெஸ்ட் ஆகுறதும் பேரலைஸ்டு வரதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்கு. காட்ஸ் கிரேஸ். பாரதிக்கு அப்படி எதுவும் இல்ல. ஷீ இஸ் லக்கி. பாரதி,